ஐயா சிவாய் நம்ம ஐயா சொல்லுங்க. ஐயா சிவாய் நம்ம நல்லா இருக்கீங்களா? எல்லாம் அப்பாவுடைய அருள்ல அண்ணாமலை வந்து எல்லாம் மாற்றி மாற்றி எல்லாம் போட்டு யூடியூப்ல போட்டு வாங்குறாங்க. ரொம்ப சாஃப்டாகவே இருக்காரு. ஏன் பெரிய பதவி எதுவும் கிடைக்க போகுதா? கண்டிப்பா சொல்றேன், அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் இருக்குது. இப்போ ஏற்கனவே இப்போ இவர் சிபிஆர் வந்து துணை ஜனாதிபதி ஆனதுனால அங்க கவர்னர் பதவி காலியா இருக்குது. அந்த இடங்கள் ஒருவேளை அண்ணாமலைக்கு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உறுதியா கொடுப்பாங்க. ஏன்னு கேளுங்க, இவங்க என்னதான் வலைதளங்களை கத்த அவருடைய அந்த பெயருக்கு வந்து எந்த களங்கமும் ஏற்படாது. ஏன்னா உண்மையான பாஜக தொண்டர்கள் அத்தனை பேருமே அண்ணாமலை பின்னாடி இருக்கிறாங்க. அண்ணாமலை களத்துல ஊன்னு சொன்னா அங்க கிளங்குறதுக்கு அவ்வளவு தொண்டர்கள் அண்ணாமலை பின்னாடி வரைக்கும் தயாரா இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்க இங்க பாருங்க, அண்ணாமலை வந்து எந்த இடத்தையும் பாஜக விட்டு கொடுக்க முடியாது. இப்போ மோடிஜிக்கு தெரியும் அண்ணாமலை நல்லவர் அப்படிங்கிறது, மோடிஜிக்கு தெரியும், அமித்ஷாஜிக்கு தெரியும். அதனால நிச்சயமாக பாருங்க, மிகப்பெரிய பதவி ஒண்ணு அவருக்கு வந்து உள்துறை இணையமைச்சர் பதவி சொன்னாங்க, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லையா ஆளுநர் பதவியாவது கொடுத்து அவர் அலங்கரிப்பாங்க. இல்லையா இன்னும் தேசிய தலைவர் பதவி காலியாகுவது, ஒருவேளை அவர் தேசிய தலைவராக கூட ஆக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால மிகப்பெரிய ஜாக்பாட் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குங்கிறது எந்த ஐயமும் இல்லை. இவங்க சும்மா இங்க பாருங்க, நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஐயா, நல்லவன் என்னைக்குமே கலியுகத்துல நல்லவன் ஜோதிக்கதான் போடுவான். சாமியா தான் சொன்னாரு, ஈனருக்கு காலம் அது ரொம்ப ரொம்ப உண்டாகும், வீணர் பெருப்பார் விடதனை கெடுப்பார், தாண்டருட வேதம் தன்னை தலையழிய விட்டிடுவார், பொய் வேதம் பூமி தன்னில் பெருத்து மிக உண்டாகும், மெய்வேதம் தன்னை விரும்பாது இகழ்ச்சி செய்வார். ஈனருக்கு காலம் அயோக்கிய தான் காலம். நல்லவங்க தூசிக்க தான் படுவான். உண்மையான வேதங்களை கட்டுக்காதன்னு சொல்லுவாங்க. சொல்றானுங்களா இல்லையா? இன்னைக்கு நடக்குதா இல்லையா? இன்னைக்கு அண்ணாமலை கொண்ட உத்தமர்கள் நல்லவர்கள் இன்னைக்கு சோதிக்கப்படுறாங்க. ஆனா இது வந்து நிச்சயம் பாருங்க, இது அண்ணாமலைக்கு பேருக்கு களங்கமே ஏற்படாது. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அண்ணாமலை எல்லாம் அமைதியா இருக்காரு, இன்னும் டிவியில பேட்டி கொடுக்கலையேன்னு சொல்லி எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விரைவில் ஒரு பெரிய பேட்டி கொடுப்பாரு பாருங்க. எவன் என்னென்ன பேசுறாங்கிறத அவர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. எவன் என்னென்ன பேசுறான் எல்லாம் இன்னும் பேசுங்கடான்னு. அண்ணாமலை இருந்ததுங்க பாருங்க, பகவத்கீதை படிச்சவர். அதாவது பகவான் கீதையில சொல்றான் பாருங்க, சுகதுக்கம் சுக துக்கம் தட்ப வெட்பம் மான அவமானம், இதுல எவன் நடுநிலையா இருக்கணும் அவன் தான் யோகிங்காரு. அண்ணாமலைக்கு எல்லாமே புகழும் ஒண்ணுதான், இகழ்ச்சியும் ஒண்ணுதான். அவர் எல்லாம் சமமா பாக்குறவரு. பகவத்கீதை படிச்சவர் எவ்வளவு இடத்துல பேசியிருக்காரு, கீதையை எத்தனை இடத்துல கோட் பண்றாரு. அப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க ஐயா, அவருக்கு வந்து மிகப்பெரிய ஜாக்பாட், மிகப்பெரிய பதவி இருக்குது. இங்க நல்லவனை தூசிக்க பெரிய தண்டனை இருக்கு. எங்க அப்பா பகவான் சொல்றான், என்னையே கனியா வண்ணம் ஏழையா இருந்த சான்றோர் தன்னையே பழித்தோரெல்லாம் சல்லமது துயரம் கண்டு அந்நீசன் நரகம் தண்ணில் அகப்பட தள்ளி தள்ளி கொன்று நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் பவிசு தானேங்கிறான். சான்றோர்களை சாதுக்களாகிய நல்லவருக்கு மேல் பவிசு, அவனுக்கு இறப்புக்கு மோட்சம் முக்தி நிலையை விட்டு நிலையான வீட்டை கொடுக்குறேன். இந்த துன்பத்துக்குரிய இந்த மண்ணுலகில நான் அவனை பிரிவு செஞ்சு அனுப்புறது இல்லைங்கிறாரு, மேல் பவிசு கொடுக்காரு. அதுபோல இந்த பாரதிய ஜனதா கட்சி மேல் தலைமை வந்து இவருக்கு மேல் பவிசு தான் கொடுக்கும் வழி, அவரை கீழே இறக்க மாட்டாங்க. எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அண்ணாமலை கட்சி விட்டு தூக்கிடுவாங்க, சீக்கிரம் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சிருவாரு, அண்ணாமலை அசிங்கப்பட்டுட்டாரு, அண்ணாமலை கேவலப்பட்டாரு நினைச்சிருக்காங்க. ஆடாப்போ அவருக்கு பதவியும் ஒண்ணுதான், பதவி இல்லாம இருக்க ஒண்ணுதான். இந்த சமமா கருதுறவர், பகவத்கீதை படிச்சவர். அதனால அவருக்கு எவனுமே இங்க பாடம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் தெரியும். புரியுதா உங்களுக்கு? அவருக்கு ரொம்ப ஞானம் இருக்குங்க. ஏங்க புரிஞ்சுக்கோங்க, அண்ணாமலை அளவுக்கு எந்த தலைவன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மைக்க பிடிச்சி பேப்பரை சீட்டை பார்க்காம பேச முடியுமா சொல்லுங்க? விஜய் கூட பாருங்க, யாரும் எழுதி கொடுக்கறதான் பேசிட்டு இருக்காரு. அதனால இங்க பாருங்க, அண்ணாமலைக்கு நிகர் அண்ணாமலை தான். இன்னும் ஒருத்தன் பிறந்துதான் வரணுங்க, அவருக்கு நிகரா பிறந்துதான் ஒருத்தன் வரணும். சரியா? கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு ஆத்மா, புண்ணிய ஆத்மான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கீதையிலே பகவான் சொல்றான், பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பாவி விவேகங்கிறான். எப்போதெல்லாம் தர்மத்தின் குறைவும் அதர்மத்தின் ஓங்குதல் ஏற்படுகிறது அப்போதெல்லாம் நான் சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் பாவ செயல்புரியும் துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் நான் ஒவ்வொரு யுகந்தரும் அவதரிக்கிறேங்கிறான். அந்த மாதிரி சாமி மனுஷ ரூபத்துல தான் வருவான். சாமியே சொல்றாருல, அஜோஸ்மி சன்னவியாத்மா பூதானா விஸ்வரூபின் பிரகிருதி சுவாமிசாய் சம்மவியாத்மாயாங்கிறாரு. நான் சிவபெருமானாக இருந்தும் கூட என்னுடைய பிரகிருதி, அதாவது என்னுடைய படைக்கும் ஆற்றலை வசப்படுத்தி கொண்டு ஒரு சாதாரண மனிதனை போல வெளியில வரங்கிறாரு. தர்மத்தை காப்பாத்துறதுக்கு எப்படி வராரா? நம்மகிட்டே இருப்பாரு, நம்மகிட்டே பேசிட்டு போவாரு. நம்ம மனசை நினைச்சிட்டு போனா பகவான் அந்த ரூபத்துல இருப்பான். ஏன்னா அவன் படைக்கிற வசப்படுத்தி கொண்டு இறைவனா வர்றது இல்ல, சிவரூபத்துல வரமாட்டானா, சாதாரண மனுஷ ரூபத்துல வரணும். எங்க போய் நான் இறப்ப வடிவாய் இருந்து கழிதனையும் பரபிரமாமை என்று பக்தி சோதித்தேனா எங்கும் இருந்து எரிப்போம் கழிதனையும் சங்கில இருந்து தான் வளர்ப்பேன் பெறேன். பரபிரமா நான் எங்க இருக்கிறேன்? ஏங்க அவன் இல்லாத இடம் கிடையாதுங்க. புரியுதா உங்களுக்கு? எங்க அப்பா இல்லாத இடமே கிடையாதுங்க.
பரமாத்மா எங்க இருக்கிறாங்க? அதான் சாமி சொன்னாரு, வருவோம் நாம் இறப்பன் பரப்பன. இறப்பனை கை கொண்டார் இணையத்தார் மாமுனியே, பரப்பனை கை கொண்டார் பரமியத்தார் மாமுனி. இறப்பன்னா பிச்சை எடுக்கிற குளத்துல வருவாராம் சாமி, இந்த மனிதர்களை சோதிக்க. இந்த பெரிய பெரிய இந்த கார்பரேட் சாமியார் மேல உட்காந்துலாம் இருக்க மாட்டாரு. இந்த போகிகளுங்க, போகிகளை இன்னைக்கு யோகிகள்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஆளு. போகிகளுங்க. சாமியார் யாருங்க? அதான் சாமி சொல்ற, எப்படி வருவாரா எங்க அப்பா சிவபெருமா? எப்படி வருவானா? எப்படி வருவாங்க? வருவோம் நாம் இறப்பன் பரப்பன. இறப்பன இறந்து குடிக்கிறோம். இறந்து குடித்தல் என்றால் தமிழில் பிச்சை எடுத்து உண்பவன் குளத்துல வருவானா. பரப்பனை என்றால் பரதேசம், அதாவது வீடு வாசல் இருக்காது, அங்கங்க மரத்தையில படுத்து கிடப்பான் பிச்சை வாங்கி சாப்பிட்டு. அந்த குளத்துல தான் நான் மனிதர்களை சோதிக்க வருவேங்கிற. ஆனா நம்ம ஆள் என்ன பண்றான்? பெரிய பெரிய சாமியார் காலதான் புதக்கணும். ஏண்டா எங்க அப்பயும் பரம்பரை சொல்றான், சன்னாசி நிஷ்டை ஏது தவறி எல்லோ அலைவார்கள். சன்னாசி நிஷ்டை கை கூடாதுன்னா களி. இங்க எவனும் யோசிச்சானோ பார்க்க முடியாது. வெளியில தோட்டத்துல இருப்பான், நீ யோசிச்சா பார்க்க முடியாதுங்கிறான் எங்க அப்பன். ஆனா இந்த மனிதர்கள் யாரும் நம்புவான்? அவனதான் நம்புவான். ஆனா உண்மையான சாமியார்கள் அங்க ரோட்டோரம் பிச்சை வாங்கி சாப்பிட்டு ரோட்டோரம் மரத்துல படுத்து கிடப்பான். அவனை நம்ப மாட்டான். அவனை நாத்தம் படிக்குதுன்னு சொல்லி ஒதுக்குவான். புரியுதா? அவன் தான் உண்மையா சாமி, அவன் தான் பரமசிவன். இந்த மனிதர்களும் பாருங்க, யார நல்லவன் எவன் கெட்டவன் சொல்லி ஏத்துக்கிற பக்கம். இன்னைக்கு பாருங்க, அண்ணாமலையை வந்து வலைதளங்களை பரப்பு இப்ப பேசுறனால சிலவன் என்ன நினைப்பான், ஒருவேளை அண்ணாமலை தப்பு பண்ணிருப்பாரோ அப்படிங்கிற என்ன இவனுங்களுக்கு நம்ம ஆளுகளுக்கு ஒரு நிறைய கொஞ்சம் பேருக்கு. அதனால இங்க பாருங்க, நல்லவன் என்னைக்கும் தூசிக்கு தான் படுவான். இது களி. புரியுதா உங்களுக்கு? அதனால என்னைக்குமே தர்மம் தான் வெல்லும். அண்ணாமலை தான் வெல்வாரு. அதனால அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஜாக்பாட். விரைவில் பாருங்க, பொண்ணு அவரை தேசிய தலைவர் ஆக்கி போடுவாங்க. அப்படி இல்லையா ஒரு மாநிலத்தில் ஒரு கவர்னர் ஆக்குவாங்க. ஏங்க கவர்னர் சிஎம் பதவியோட பெரிய பதவி. இதுக்கு மேல என்ன வேணும்? என்ன வேணும்? சிஎம் பதவிக்கு போவாங்க, கஷ்டப்பட்டு ரோட்டோரம் போய் மைக்க பிடிச்சிட்டு போய் பிரச்சாரம் பண்ணி கையில விழுந்து காலில் விழுந்தா வாங்க வேண்டியது. இது அப்படி இல்ல, உட்கார்ந்த இடத்துல கிடைக்குதா? ஏங்க கட்சி பிஜேபிக்காக வேலை செய்யாதவங்களுக்கு எல்லாம் அந்த பதவியை கொடுத்துருக்காங்க. பிஜேபிக்காக ஒரு வேலை செய்யாதீங்க, வேட்டையா சட்டையில அழுக்கு விட்டாதவங்களுக்கு எல்லாம் கௌரவ பதவி கொடுத்தாங்கல்ல. இவரு இந்த மனுஷன் பாவம், என் மக்களை அதில் மக்களோடு மக்களா இருந்தவர். அதனால இவரு கண்டிப்பா பாஜக தலைமை இவர் அங்கீகாரம், ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்கும். அதுல மாற்றம் இல்லை. நீங்க எல்லாம் வருத்தப்படாதீங்க. பதவிங்கிறது கூந்தல் மாதிரிங்க. இது அற்பையா? அண்ணாமலைக்கு தெரியும். பகவான் சொல்றான்ல, தற்பெருமையும் மோகமும் அகன்றவர்கள், பற்று என்ற குறைபாட்டை வென்றவர்கள், பரமாத்ம ஸ்வரூபத்தில் நிலை பெற்றவர்கள், ஆசைகளை முழுமையாக அழித்துக் கொண்டவர்கள், இன்ப துன்பம் என்ற இரட்டைகளிலிருந்து விடுபட்ட ஞானிகள் அந்த அழிவற்ற பரமபதத்தை அடைகிறார்கள். நம்ம பிறந்த நோக்கமே அப்பாவுடைய திருவடி அடியணும். எங்க அப்பா இருக்க சிவபெருமா, அவன் திருவடியை அடியிருக்க நோக்கம். அதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கு பாருங்க. நம்மளுடைய தற்பெருமை, ஆடம்பரம். அந்த பதவி வந்தோடனே ஆடம்பரம் தற்பெருமையில வந்துடும். ஒரு பெரிய பதவி கொடுத்துருவீங்களேன், ஒன்னு கையில கால பிடிக்க முடியாது. அது வரைக்கும் போன் எடுப்பானுங்க, அதுக்கப்புறம் போன் பண்ண எடுக்க மாட்டேன், நம்ம கூட இருப்பானுங்க. அப்புறம் பெரிய பதவி, பிஜேபி பெரிய பதவி கொடுத்தாலும் நம்ம போன கூட எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி ஆயிடுவானுங்க. இந்த தற்பெருமை, இந்த மோகம், இதெல்லாம் அண்ணாமலை கிட்ட கிடையாது. இது வந்து கடவுளுக்கு எதிரானது. புரியுதா? உன்னுடைய ஆத்மா நரகத்தோடு தள்ளிப்படும். அதனால மனுஷனுக்கு எதிரியே அவனுடைய தற்பெருமை, மோகம், இது எல்லாமே. இந்த ரெண்டும் பதவி வந்துடும். அதை தான் அண்ணாமலை வந்து விரும்புறதே இல்லை. எதையும் பதவி அண்ணாமலைகிட்ட எத்தனை தடவை கூப்பிட்டு கேட்டாங்க, மந்திரி பதவி வேணுமா கேணுன்னு சொன்னாரா? ஏயா, அவர் பதவி ஆசைப்பிடிச்சவரா இருந்தா அப்பதே மந்திரி பதவி வாங்கி அழகா ஜாலியா கார்ல போய் அது எஸ்கார்டோட சுத்திட்டு பந்தாவா கிழமை நல்ல சம்பளம், நல்ல தீனி, கொளுத்த தீனி கிடைக்கும். அவர் ஏன் எப்படி கஷ்டப்படும்? வேற போங்கய்யா, வர சொல்லுன்னு சொல்லிட்டு போறட்டு. அண்ணாமலை தர்மம் வெல்லும், தர்மம் வெல்லும். நான் சொல்லல, சாமியே சொல்றாரு. தரடியது அழிந்தாலும் சத்தியம் அழியாதப்பா, சிவகாண்ட தீர்ப்பெழுதி தெரிவித்தேன் என் மகனை. சிவகாண்ட தீர்ப்பு எங்க அப்பன்னு சொல்றான், சிவபெருமான் சொல்றான். இது ரிஷிகள் வார்த்தை இல்ல, முனிவர்கள் வார்த்தை இல்ல, அப்பா சிவனுடைய வார்த்தை. அவன் சொல்றான், தரணி இந்த உலகமே அழிஞ்சாலும் மகனை சத்தியம் அழியாதுங்கிறான். சிவகாண்ட தீர்ப்பெழுதி தெரிவித்தேன் என் மகனை, அப்பா சொல்றான் சிவபெருமான். இது விடுங்க, அற்ப பதவிங்க. எவனோ வச்சு அழுதுட்டு போறாங்க. அப்பாவை தேடுங்க, விடுங்க, இந்த மண்ணலி போடுங்க. இதெல்லாம் என்கிட்ட பேசாங்க தயவு செய்து. நமச்சிவாய். சரிங்க, அட்வான்ஸ் வாழ்த்துக்களுங்க அண்ணாமலைக்கு உங்களுக்கும். ஏன் அண்ணாமலை கண்டிப்பா சொல்றேங்க, விரைவில் 2 நாள் அறிக்கை வரும் பாருங்க. 2 நாள் அறிக்கை வரும் பாருங்க. கண்டிப்பா பாருங்க, அவர் வந்து கண்டிப்பா நிச்சயமா நடக்கும். பெரிய ஜாக்பாட் இருக்கு. கிடைக்கட்டும். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள்
உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனி எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நம சிவாய.